அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உபவாச நாளில கூட கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். இந்த கொடூரமான நாட்களிலே, அதாவது இந்த கொரோனா கோவிட் நாட்களிலே கர்த்தரை தேடும்படியாகவும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் ஆமோஸின் சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Amos, the book of Amos, chapter 6, verse 1. சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுக்கு ஆகிய உங்களுக்கு ஐயோ. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறதில்லை. நான் எடுத்துக்கொண்டதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்ற தலைப்பிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், அது குறிப்பிட்ட சியோன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் வேற ஒரு தேசத்தை குறித்து சொல்லிருக்கலாமே? அது குறிப்பாக சியோன் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது இந்த சியோன் என்றால் என்ன, அது என்ன என்று சொல்லி நாம் சற்று நேரம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சியோனை குறித்து நல்ல ஒரு மகிமையான காரியங்களை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகங்களிலும், இன்னும் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலும், 1 ராஜாக்களிலும் சில காரியங்களை சொல்லி இருக்கிறதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது சியோன் என்று சொன்னால் அது தாவீதுடைய நகரம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் கட்டளையிட்டான். சாலமோன் தேவாலயத்துல கட்டின பிறகு நமக்கு தெரியும், 1 ராஜாக்கள் புத்தகத்துல அதாவது உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது. அதற்கு பிறகு ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல வைத்தார்கள். அதுக்கு பிறகு கொண்டு வந்து தாவீதுடைய நகரத்துல வைத்தார்கள். சாலமோன் தேவாலயத்துல கட்டின பிறகு சாலமோன் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் போய் அதாவது தாவீது நகரத்தில் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த சியோன் என்று சொன்னால் தாவீதுடைய நகரம். ஹல்லேலூயா. சோ இந்த தாவீதுடைய வம்சத்துல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாவீதுடைய, அதாவது சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னுடைய பர்வதம் ஆகிய சியோன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு ஆண்டவர் ஆளுகிறதான மேசிய ஆளக்கூடியதான ஒரு பர்வதம், அதுதான் இந்த சியோன் பர்வதம். சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். ஹல்லேலூயா. எங்கிருந்து அரசாளுகிறார்? இந்த சியோன் பர்வதத்திலே. ஹல்லேலூயா. ஏசியா 4ஆம் அதிகாரத்துல கூட இதை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக இந்த சியோன் என்று சொன்னால் தேவன் தங்கி தாமிருக்கிறதான ஒரு இடம். ஹல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி. அப்போ சியோனில கர்த்தர் வாசமா இருக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த சியோன் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதான ஒரு இடம், கர்த்தருடைய நகரம், தாவீதின் நகரம், உடன்படிக்கை இருக்கிறதான ஒரு நகரம். இன்னமாக இந்த சியோனை குறித்து சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அது சியோனில் இருந்து நமக்கு ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. ஆம், அந்த தாவீதின் வம்சத்திலிருந்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அங்கிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கூட நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். இன்னுமாக சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், the most beautiful place on earth. உலகத்திலேயே மிகவும் நேர்த்தியான ஒரு இடம், ஒரு அழகான ஒரு இடம் எதுன்னு சொன்னா அது சியோன் தான். ஹல்லேலூயா. இந்த சியோனை குறித்து அவ்வளவு அழகாக தாவீது எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், a place from which God's perfection and beauty have shined. அதாவது சியோனிலிருந்து தான் கர்த்தருடைய அழகும், கர்த்தருடைய பெர்ஃபெக்ஷன், ஹல்லேலூயா, நேர்த்தியான காரியங்களும் வெளிப்பட்டது, பிரகாசிக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இன்னும்
இந்த சியோனை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சியோனை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். பிரியமான சியோனின் பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78 அதிகாரம் 66 வசனத்திலே. இந்த சங்கீதம் 82 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோம், சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சியோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். இன்னும் சங்கீதம் 102 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கிறோம், சியோன் தேவனுடைய தலைநகரமாய் காணப்படுகிறது. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் God on earth. பூமியில ஒரு தலைநகரம் என்று சொன்னா அது சியோன் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 125 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், அசையாமல் நிலை நிற்கும் சியோன் பர்வதம் என்று சொல்லி பார்க்கிறோம். an eternal place, அசைக்கப்படாத ஒரு இடம் என்று சொன்னால் அது சியோன் பர்வதமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 132 அதிகாரம் 13 வசனத்துல வாசிக்கிறோம், chosen by God. இந்த சியோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு இடம். ஹல்லேலூயா. சங்கீதம் 132 13ல இருந்து 16 வசனம் வரைக்கும் இது மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஏசாயா 59 அதிகாரம் 20 வசனத்துல வாசிக்கிறோம், the landing place of Christ on earth. கர்த்தர் உலகத்துல வரும்பொழுது கர்த்தர் இந்த சியோனில தான் வருகிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். யோவேல் 3 அதிகாரம் 16 வசனத்திலும் நாம் அப்படி வாசிக்கிறோம். சகரியா 14 அதிகாரம் 4 வசனத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சியோன் என்று சொன்னால் அது மிகவும் நேர்த்தியான ஒரு இடம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் பார்க்க போனால், அதாவது உலகம் உள்ள எல்லாருமே சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அது சியோன் தான். ஹல்லேலூயா. ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை பாடி துதிக்கும்படியா எங்கே வருவார்கள்? சியோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா 59 அதிகாரம் 11 வசனத்தில், Isaiah chapter 51 verse 11 also says the same thing. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 87 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் முதல் சங்கீதம் தாவீது எழுதி சியோனை குறித்து எழுதி கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். இதுதான் முதல் சங்கீதம் தாவீது எழுதுகிறார். அந்த சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது இன்னான் இதிலே பிறந்தான் என்று சொல்லி சியோனை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னும் சியோனை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அதாவது சோத்திரம், சங்கீதம் 87 அதிகாரத்தை நீங்க எடுத்து நீங்க முழுமையா வாசிக்கும் பொழுது அதுல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், இதிலே இன்னான் இதிலே பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி வாசிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவர் யாக்கோபின் வம்சத்தாரை யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாம் வெறுத்து அவர் சியோனின் வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சியோனின் வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். யாக்கோபின் வாசஸ்தலத்தை விட்டு சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் என்றும் சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் 2 வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், ஏன் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்றால், சியோனிலே எப்பொழுதும் துதி எழும்பிக் கொண்டே இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை எழும்பிக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதான இடம் தான் சியோன். அதுதான் தாவீதின் நகரம். இந்த தாவீதின் நகரத்துல என்னாலும் கர்த்தரை துதிக்கிறதான ஒரு துதி இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை கனம் பண்ணுகிற கனம் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை காணப்படும். கர்த்தரை மெச்சிக்கொள்ளுகிறதான, அதாவது அவரை உயர்த்துகிறதான வார்த்தைகள், அவரையே உயர்த்தி கொண்டிருப்போம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே நான் சிறுக வேண்டும் நீர் பெருக வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அப்படிதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஆண்டவரே நான் சிறுக வேண்டும் நீர் பெருக வேண்டும். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி பரலோகத்துல போற்றப்படுகிறது போலவே இந்த பூமியிலேயும் கூட போற்றப்படுகிறதான ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சியோனை குறித்து தான் இந்த காலவெளியில ஒரு சில
காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சியோன் முதலிருந்து நாம் பார்க்கும்போது தாவீதின் நகரம், மேசை அரசாளுகிற ஒரு இடம், தேவன் தங்கி தாமரிக்கிறதான ஒரு இடம், ரட்சிப்பு வருகிறதான ஒரு இடம், மிகவும் அழகான ஒரு இடம். ஹalleluya. எல்லா விதமான அழகுக்கு உறைவிடமா இருக்கிற ஒரு இடம் தான் அது. தேவனால் பிரியமான ஒரு சியோனாக, சியோன் பர்வதமாக கருதப்படுகிற ஒரு இடம், தேவனுடைய தலைநகரம், அசைக்கப்படாமல் நிறுத்தப்படுகிறதான ஒரு சியோன். ஹalleluya. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த சியோன், தேவன் வரும்பொழுது இந்த சியோனில் வருகிறதான ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு அதல்ல செய்தி. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? இந்த சியோன் என்று சொல்லப்படுகிறதான இந்த சியோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறார்களே. இதை குறித்து தான் இந்த காலவெளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதும்போது சொல்லுகிறார், சியோனை குறித்து இவ்வளவு அழகாக மெச்சி கொள்ளுகிறார்கள், மெச்சி பேசுகிறார்கள். சியோன் எப்படிப்பட்டது? சியோனுடைய பட்டணம் எப்படிப்பட்டது? உடன்படிக்கை இருக்கிறதான பட்டணம், கர்த்தரை ஆராதிக்கிற பட்டணம், கர்த்தர் தங்கி தாமரிக்கிறதான ஒரு இடம். ஆனால் இந்த நாட்களிலே இந்த சியோனுக்கு வந்த நிலைமை என்ன தெரியுமா? இந்த சியோன் நிர்விசாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஒரு நாளில் ஆராதித்தவர்கள், கர்த்தரை கனம் பண்ணினவர்கள், கர்த்தரை துதித்தவர்கள், கர்த்தருக்காக பக்தி வராக்கமாய் வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தவர்கள் இன்றைக்கோ நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். நிர்விசாரம் என்று சொன்னால் இங்கிலீஷ்ல அதான் வாசிக்கிறோம். Everything taken very easy, very careless. Hallelujah. எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப சுலபமா எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் அன்றைக்கு அவர் தீர்க்கதரிசனமா உரைத்திருக்கிறார். நிர்விசாரமா இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கும்போது உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து 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 உலகத்தில் இன்னைக்கு யூடியூப்ல கிடைக்காத செய்திகளே கிடைக்காது. எல்லா செய்திகளும் இன்னைக்கு யூடியூப்ல கிடைச்சிருது. அவைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் துக்கத்தோட வேதனையோட என்னடா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டதே, இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் துக்கப்படுகிறார்களே தவிர அவர்கள் இன்னும் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் நிர்விசாரமா இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நம்பி தான் கர்த்தர் இந்த உலகத்தை உன் கரத்துல கொடுத்திருக்கிறார். உன்னை நம்பி தான் உன் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவச்சனமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட திருச்சபையே, உன்னை நம்பி தான் கர்த்தர் இந்த உலகத்துல நம்பி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் அழிந்து போகிற ஜனங்களுக்காக செபிப்பார்கள், என் பிள்ளைகள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாயில நிற்பார்கள் என்று சொல்லி அவர் துக்கத்தோடு கூட காணப்படுகிறார். ஓ ஹalleluya. ஏசாயாவின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சியோனுக்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருக்கிறார் பாத்தீங்களா? சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் நான் மௌனமா இருக்கவே மாட்டேன். ஹalleluya. நான் மௌனமா இருக்கவே மாட்டேன். நான் என்ன செய்வேன்? அதன் நீதி பிரகாசத்தை போல, ஹalleluya, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல வருகிற வரைக்கும், அது வெளிப்படுகிற வரைக்கும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் கர்த்தருடைய பிள்ளைகள், சியோனில் இருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், என்னை கனம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும், நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு மறுத்து அருளச் செய்கிற வரைக்கும், ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சியோன் குமாரத்தியே, அருமையான சியோனின் குமாரனே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாடல்ல துக்கத்தோடு காணப்படுறீங்களா? வேதனையோடு காணப்படுறீங்களா? ஐயோ சஞ்சலத்தோடு இருக்கிறீங்களா? நான் உபவாசம் எடுத்து ஜெபிச்சிருக்கிறேன், ஐயோ நான் அழுது போற ஆத்துமாக்கள் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உண்மைதான். ஆனா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஹalleluya. இன்னைக்கு உலகம் இந்த நிலைமைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு மூல முடுக்குல எல்லாம் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபம் தான். ஹalleluya. அதுல உன்னுடைய ஜெபமும் இருக்கு என்பதை மறந்து போகாத கர்த்தருடைய பிள்ளையே. நீ வேதனையோடு கூட இருக்கிற, நீ துக்கத்தோடு கூட
அவர் எழுந்து நிற்பார். சேவானுக்காக எழுந்து நின்றதான கர்த்தர், ஹalleluya ஹalleluya, உனக்காக கர்த்தர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே. உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, உனக்காக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் குடும்பத்துல கோவிடா, உன் குடும்பத்துல உன் கணவரா உடம்பு சரியில்லையா, உன் மனைவி உடம்பு சரியில்லையா, பிள்ளைகளுக்கா, கவலைப்படாத, வேதனைப்படாத. அவர் அறியாமல் உனக்கு ஒன்றும் வருவதில்லை. ஹalleluya. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் இருக்க முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவருடைய உத்தரவு இல்லாம ஒரு முடி கூட கீழே விழுகிறதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்படி என்று சொன்னால் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் தைரியப்படு, உற்சாகப்படு. நான் சொல்றது என்ன தெரியுமா? இந்நாட்களில் நிர்விசாரமா இருக்காத, சோர்வுக்கு இடம் கொடுக்காத, துக்கத்துக்கு இடம் கொடுக்காத, கவலைக்கு இடம் கொடுக்காத. இதெல்லாம் சேர்ந்தனால ஒரு அளவு நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒன்று செய்ய முடியும், திறப்பின் வாயில நிற்க முடியும். அழிந்து போகிற ஜனங்களுக்கு அச்சமிக்க முடியும். உன் ஜெபம் இன்னைக்கு தேவை கர்த்தருடைய பிள்ளை. ஒருவேளை படிப்பு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை செல்வாக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா உன் ஜெபம் மிகவும் மிகவும் அவசியமானது. ஹalleluya. உன் ஜெபம் தான் இன்னைக்கு உன் குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. உன் ஜெபம் தான் இன்னைக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். அந்தரங்கத்துல பார்க்கிறதான கர்த்தர் வெளிரகமானுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஒவ்வொரு நிமிஷம் இந்த உலகத்துல வாழ்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. தேவ சமூகத்துல காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வாயா? அவருடைய கிருபைகளை நீ பெற்றுக் கொள்வாயா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீ அதிகரித்துக் கொள். நீ மௌனமா இருக்காதே, நிர்விசாரமா இருக்காதே. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்துல, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருக்கிறாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹalleluya. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்று சொல்லி பார்த்தீங்களா? இந்த கடைசி நாட்களில் தேவையான ஒரு வார்த்தை. நீ இனி கைவிடப்படுவதில்லை, உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படுவதும் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாயிலே சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ இனிமேல் எப்சிபா என்று சொல்லப்படுவாய், நீ பியூலா என்று சொல்லப்படுவாய், நீ வாழ்க்கப்பட்டவள் என்று சொல்லப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷருக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொஞ்சம் கூட கனம் பண்றதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உன்னை போல பிறனை நேசி என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய் கொண்டிருக்கிற கடைசி நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். ஹalleluya. You are my beloved என்று சொல்லுகிறார். நீ எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளையே. நீ தைரியமாயிரு. நீ துக்கத்தை உன்னை சுமந்து கொண்டிருக்க வேண்டாம், வேதனையோடு இருக்க வேண்டாம், கவலைப்படாதே. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், நிர்விசாரமாய் மட்டும் இருக்காத, நிர்விசாரமாய் மட்டும் இருக்காத, நீ கேர்லெஸ்ஸா இருக்காத. அக்கம் பக்கத்துல பார், எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பில்லையே, பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே, அந்த ஜனங்களுக்காக நீ முழங்கால் படியிட மாட்டாயா? அந்த ஜனங்களுக்காக கண்ணீரோடு நீ ஜெபிக்க மாட்டாயா? நான் என் குடும்பம் நல்லா இருந்த போதும்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா? சியோனே, அதல்ல கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் நீ திறப்பின் வாயில நிற்க வேண்டும். இரவு பகல நீ ஜெபிக்க வேண்டும். இரவு பகலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும். நிர்விசாரமா இருக்காத. எந்த வலி இல்லாம, எந்த விதமான தொந்தரவு இல்லாம உன் வீட்டுல நீ ஆறாம இருக்கிறியா? அதல்ல கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் சுகமா வைத்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ ஜெபத்துல நேரத்தை கழித்து விடு. நீ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிடு. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார். உன் ஜெபம் தேவை, உன் ஜெபம் தேவை. வாலிப தம்பி தங்கச்சி, உன் ஜெபத்துக்காக கர்த்தர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளை ஜெபிக்காதா? என் மகன் ஜெபிக்க மாட்டானா? என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? என்னுடைய
குமாரத்தியே, தாவீதின் வம்சத்துல வந்ததான அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தரை தேடலாமா? குடும்பமாய் கர்த்தரை தேடலாமா? சபையாய் கர்த்தரை தேடலாமா? இன்னைக்கு சபை கூட ஆராதிக்க முடியல, ஒன்று சேர்ந்து ஜெபிக்க முடியல. அப்படிப்பட்டதான கொடூரமான நாட்களில் வந்திருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த நாட்களில் ஆகிலும் விழித்துக்கொள், இந்த நாளில் ஆகிலும் விழித்துக்கொள். இன்னும் கூட நிர்விசாரமா இருக்காத, இன்னும் கூட கேர்லெஸ்ஸா இருக்காத. நீ ஜெபத்துல உட்காரு, நீ ஜெபிக்க ஆரம்பி. ஸ்தோத்திரம். ஆனப்படினால் தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் சொல்லுகிறார், பச்சை புழு விட்டதை வெட்டி கிளி தின்றது, வெட்டி கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்குட்டை பூச்சி தின்றது, ஒன்னும் மிச்சம் வைக்கல. வியாதி என்று சொன்ன ஹாஸ்பிட்டல்ல போனா டாக்டர் கொடுமை, அதை பார்த்தாக்கா அந்த கங்க வேலை செய்யற காம்பவுண்டர்ஸ் அவர்களுடைய கொடுமை இந்த நாட்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே மிச்சம் வைக்கல. கடைசியோட நாசப்படுத்துற வரைக்கும் சும்மா விட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சீயோனிலே காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். ஹல்லேலூயா. இது தான் கடைசி நாட்களுடைய செய்தி. சீயோனே, அமைதலா இருக்காத, நிர்விசாரமா இருக்காத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் எக்கால சத்தத்தை ஊத வேண்டும். ஒவ்வொரு பரிசுத்த, அதாவது பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடு. உன் சபையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடு. இது கடைசி நாட்கள், கர்த்தரை தேடுகிற நாட்கள், கர்த்தரை சமூகத்துல ஜெபிக்கிறதான நாட்கள் என்று சொல்லி உனக்கு உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடு. கர்த்தரை பிள்ளைய உபவாச நாளை நேமிங்கள், குடும்பத்துல உபவாசத்தோடு ஜெபிங்கள், கர்த்தரை பார்த்து சமூகத்துல உட்காருங்க. இன்னும் நல்லா சாப்பிட்டு நல்லா டிவி பார்த்து சுகபோகமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல இது. கொடூரமான நாட்கள், கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த உபவாச நாளை நேமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரியம் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. இது கூப்பிடுகிற நாள், இது கூப்பிடுகிற காலம். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான நாட்களில் வந்திருக்கிற கர்த்தரை ஜனமே, ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த நாட்களில் ஆகில கர்த்தரை தேடலாமா? 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளதான தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். ஹல்லேலூயா. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். இன்னுமாக ஒரு வசனத்துல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், இந்த இப்படிப்பட்ட நாட்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய நாட்களில கூட நடக்கலையா? இனியும் நடக்க போறதுல நம்ம நாட்களிலே நடந்துச்சு. நம்ம நாட்களில் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஏன் நம்ம கொஞ்சம் இந்த கூட நம்ம வேதனை அதிகரிக்கலையே? நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு நமக்கு வரலையே? நம்ம செபிக்கலன்னா யார் செபிக்க போறாங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளை செபிக்கலன்னா யார் செபிக்க போறாங்க? ஸ்தோத்திரம். எஸ்தர் முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பித்தாலே, அவளும் தாதிமார்களும், ஓ ஸ்தோத்திரம், தேசத்துக்கு வரக்கூட ஆபத்தை செபித்து தடுத்தார்களே. ஏன் நம்ம செய்யக்கூடாது? இன்னைக்கு உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கொஞ்சம் நாம் செபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்துல போராடலாமா? நடக்கிறதான எல்லா கொடூரங்களையும் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 1ஆம் அதிகாரத்துல நாம் ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம். சீயோனிலே நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய சபையில, கர்த்தருடைய சமூகத்துல நிர்விசாரமா இருந்தால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த கடைசி நாட்களில கர்த்தாவே சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, பாதத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உலக அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது ஐயா. அப்பா, மனுஷர்கள்
ஆத்துமாக்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நியாயம் இல்லப்பா. ஸ்தோத்திரம். கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒரு பக்கம் வியாதி என்று சொன்னாலும், ஒரு பக்கம் கொள்ளை நோய் என்று சொன்னாலும், மனுஷன் மனுஷனை கடித்து பட்சித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் இருக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த நாளில் கூட பிள்ளைகளை எங்களுக்கு இறங்கும். நிர்விசாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. எந்த வலி இல்லாம, எந்த பிரச்சனை இல்லாம சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அப்பா மன்னியும் சுவாமி, எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் ஜெபத்தில் உட்கார எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபத்தில் உட்கார எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இரவு பகல திறப்பின் வாயில நிறுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஏசியா சொல்லுகிறது போல, இதோ நான் சுவரை அடைக்கவும் திறப்பில நிற்கவும் ஒருவரை தேடினேன் ஒருவரை காணேன் என்று சொல்லுகிறாரையா ஆண்டவரே. இது இன்னைக்கு நானா இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. நாங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ராஜா அப்பா ஸ்தோத்திரம். எனக்காக யார் பேசுவார்கள், எனக்காக யார் செல்லுவார்கள், எனக்காக யார் கரங்களை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி எங்கிக் கொண்டு இருக்கிறீரே. சிலுவையில் எங்களுக்காக யாவும் செய்து முடித்ததான கர்த்தருக்காக இந்நாட்களில் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் தோடு சுவாமி கிரியை செய்யும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், இப்படிப்பட்டதான ஒரு பக்தியை கட்டளிடம் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஜெபத்தில் உட்காருவேன், நிர்விசாரமா இருக்க மாட்டேன், ஈஸியா இருக்க மாட்டேன். நான் ஜெபத்தில் உட்காருவேன் என்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டளையிடுவீராக ராஜா. கர்த்தருடைய சமூகம் எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும். வசனங்களை கேட்கும் போதே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோட உள்ளத்துல ஓடவரை செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா கடினமான உள்ளங்களை உடைக்கட்டும் ஆண்டவரே. கடினமான உள்ளங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ராஜா நீ தொடுவீராக, தொடுவீராக, கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தும் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பலவீனமா வியாதியா இருக்கிற யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் ஒவ்வொருடைய பிள்ளைகளை தொடும். வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரை தொடும். ஆவிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. விசேஷத்த நன்மையினால கிருபையினால் நிறைத்தள்ளும், பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். தாழ்த்தி அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நேற்ற நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.